இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வணக்கம் அன்பான நேயர்களே, ஒரு புதிய சூழலோடு உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. மாதா தொலைக்காட்சி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க, மிகவும் இந்த சமூகத்துக்கு அவசியமான ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சியை கடந்த 200 வாரங்களாக இந்த நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது. அரம்சை குழந்தைகளுக்கான அறிவு மற்றும் உடல் திறன் சார்ந்த, அந்த வளர்ச்சி சார்ந்த எண்ணற்ற கேள்விகளுக்கு விடை காணும் ஒரு உன்னதமான களம். 200 வாரங்களை நாம் தாண்டிட்டோம். தாண்டி ஒரு சில வாரங்கள் அப்படியே போயிட்டுருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய பெரிய ஆதரவோடு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு உலகெங்கும் இருக்கிற மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்கள், அன்பான தமிழ் சொந்தங்கள், அதையும் தாண்டி எண்ணற்ற பிற மத சகோதர சகோதரிகள், குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆசிரிய பெருமக்கள், சமூகத்தில் கல்வி சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், குழந்தைகளுடைய நலனில் அக்கறையோடு பயணப்பட்டு கொண்டிருப்பவர்கள், இவர்கள் அத்தனை பேருமே கொண்டாடக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்ச்சியாக அரம்சை இன்று இருக்குது. அப்படின்னா அதுக்கு பெரிய பெரிய காரணம் நீங்கள் தான். நம்ம மாதா தொலைக்காட்சியில், அதுவும் கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக வடிவமைத்து இன்னைக்கு 200 வாரங்களை தாண்டி இன்னும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுடைய பேர் ஆதரவு, உங்களுடைய அந்த உற்சாகம், உங்களுடைய ஜெப துணை. அன்பான நேயர்களை, மீண்டும் உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஒரு புதிய சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். என்னடா திடீர்னு அரம்சை நிகழ்ச்சி வேறு மாதிரி ஒரு கட்டமைப்போடு இருக்குதே, ஒரு புதிய செட்டோடு உட்காந்துருக்கீங்களேன்னா, எஸ், இனி வரும் வாரங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புதிய ஒரு சூழலோடு ஒரு புதிய அனுபவத்தை தரும். புதிய புதிய சிந்தனைகளோடு உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக, அந்த சிந்தனைக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, இந்த 200 வாரங்களில் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க, தங்களுடைய உயர்ந்த நேரத்தை இந்த தளத்தில் வந்து தங்களுடைய கருத்துக்களை எந்த அளவுக்கு அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க, இந்த சமூகத்துக்கு பயனுள்ள வகையில் அது இருந்தது அப்படின்றத தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிலையத்திற்கு அழகாக இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலிருந்து பயணப்பட்ட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெற்றவர்கள், அதை தங்களுடைய வாழ்வாக்கியவர்கள், வாழ்க்கையிலே அதை வந்து பயன்படுத்தியவர்கள், வெற்றி கண்டவர்களும் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு அழகான ஒரு கலவையோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து தொடங்க இருக்கிறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லலாம், இந்த செட்டு மாறிடுச்சு, இயக்குநர்கள் மாறிட்டாங்க, ஆங்கர், இந்த நிகழ்ச்சியை வழிநடத்திய இந்த ஆங்கர் மாறியாச்சு. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் மாறாமல் இருக்கிறது ஒரே ஒரு நபர் தான். அது யாருன்றது உங்களுக்கு தெரியும். எஸ், அன்புக்குரியவர்களே, அரம்சை அப்படின்னு சொன்னால் இவங்களை பிரிக்கவே முடியாது, பிரித்து பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த அரம்சை அப்படி இந்த நிகழ்ச்சியை வடிவமைப்புக்கு பின்பாக இதை மிக அழகாக தாங்கி செல்கிற, தன்னுடைய அற்புதமான கருத்துக்கள், தங்களுடைய அந்த பணி அனுபவங்களை எல்லோருக்கும் சொல்லி அதை வந்து பயனுள்ள வகையில் அதை மாற்றியிருக்கிற ஒரு உன்னதமான நபரை தான் இப்போது நாம் அழைக்க போகிறோம். எஸ், வேறு யாரும் கிடையாது. நேயர்களே, ஒரு பெரிய கைத்தட்டலோடு டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் அவர்களை அன்போடு நாம் வரவேற்போம். வெல்கம் டாக்டர். டாக்டர் வெல்கம். ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஒரு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் தாண்டி நீங்கள் தான் வந்து இந்த நிகழ்ச்சியில் 200 வாரங்கள் வந்து கடந்து போயிருக்கீங்க. நிறைய பேச வேண்டியது உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் தயவு செஞ்சு போய் உங்கள் இருக்கில் உட்காருங்க, நிறைய பேசுவோம். ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். டாக்டர் ஷில்பா டெரன்ஸ். இப்போலாம் டாக்டர் ஷில்பா டெரன்ஸை பார்க்குறதுக்கே இந்த அரம்சை நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, கருத்துக்களை கேட்பதற்காக. தப்பாக நினச்சக்கூடாது. உண்மையிலேயே அவங்க வந்து அந்த ஃப்ரேம் எப்படின்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி, அவங்க சொல்கிற அந்த கருத்துக்களாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு 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 நம்மளுடைய அன்றாட லைஃபுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி, அடடா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு இவங்க ரொம்ப எளிமையாக சொல்லிக்கிற அந்த பாங்கு அத்தனை பேருமே கவர்ந்துருக்கிறது.
இன்னும் சொல்லப்போனால் உலகெங்கிலும் இருக்கிற எண்ணற்ற மாதா தொலைக்காட்சியினுடைய தமிழ் சொந்தங்கள் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். அதே போல் இந்த நிலையத்தினுடைய இயக்குனர் இதற்கு முன்பாக இப்பொழுது இருக்கின்ற அருத்தந்தை வின்சென்ட் அவருக்கு முன்பாக இருந்த தந்தை ததேஸ் அவர்கள் மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியல, ஒரு சில காரணங்களால், அவருடைய அந்த பங்கு பணிகள் அதிகமாக இருந்ததுனால. ஆனால் நமக்கெல்லாம் ஒரு வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறார். பார்க்கலாமா? பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அறம் செய் நிகழ்ச்சி 200 வாரங்களையும் கடந்து வெற்றிகரமாக மாதா தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகி கொண்டிருப்பதை நினைத்து பெருமைப்படுகின்றேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக காலத்தின் தேவையை அறிந்து குழந்தை வளர்ப்பில் பெற்றோருடைய அக்கறையும் கவனமும் எவ்வளவு அவசியம் என்கின்ற ஒரு கருத்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பெற்ற இந்த அறம் செய் நிகழ்ச்சி ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை காலத்தின் தேவையை அறிந்து குழந்தை வளர்ப்பில் அக்கறை கொண்டு நடத்தப்படுகிற ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியாக மாதா தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்து கொண்டு வருகிறதே. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அறம் செய் நிகழ்ச்சியை மாதா தொலைக்காட்சியில் ஆரம்பித்த பெருமை நினைத்து நான் இன்றும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னோடு உழைத்த டாக்டர் ஷில்பா, திரு கேமி என்னும் தொழில்நுட்ப மாதா தொலைக்காட்சி வல்லுநர்கள், எல்லாவற்றையும் தாண்டி பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இன்னும் உளவியல் நிபுணர்கள் என்று பல தரப்பு மக்களை அரவணைத்து தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி இன்றும் 200 வாரங்கள் நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஏராளமான நிபுணர்கள், ஏராளமான வல்லுநர்கள் இவர்களையெல்லாம் அரவணைத்து இந்த மாதா தொலைக்காட்சியிலே அறம் செய் நிகழ்ச்சி வெற்றி நடை போடுகிறது என்று நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்டிப்பாக இது போன்ற நிகழ்ச்சிகள் மாதா தொலைக்காட்சியில் இன்னும் அதிகமாய் ஒளிபரப்பாகி சமூக தேவைகளையும் சமூக அக்கறையுடனும் நிறைய நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இன்றும் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்குனர் அருட்தந்தை வின்சென்ட் புஷ்பராஜ் மற்றும் திரு லியோ, மேலும் இன்னும் டாக்டர் ஷில்பா அவர்கள், இன்னும் இதில் பங்கேற்று கொண்டிருக்கின்ற எல்லோரையும் நான் மனமாற பாராட்டுகிறேன். அறம் செய் நிகழ்ச்சி நிறைய நல்ல மாற்றங்களை இந்த சமுதாயத்திற்கு அள்ளித்தர வேண்டும் என்று விரும்புகின்றேன். நன்றி. தனது பங்கு பணியினால் அவரால் இங்கே வர முடியல, இருந்தாலும் அவர் எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார், உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் தந்தை ததேஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச். தந்தையோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை வடிவமைப்பு அந்த குழுவில் இருந்து ஆரம்ப நிலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை அழகாக தொடக்கத்தில் அந்த டிசைனிங் அந்த பார்ட்டில் இருந்து அழகாக அந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து செல்வதற்கான அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு பெரிய ஒரு சுமையை ஏற்றுக்கொண்ட அன்பான சகோதரர், இந்த நிகழ்ச்சியை ஏறக்குறைய ஒரு 75 எபிசோட்ஸ் பக்கமாக நிகழ்ச்சி வழங்கிய அன்பான சகோதரர், ஒரு பெரிய கைத்தட்டலோடு நமது அன்பு சகோதரர் கேமி அவர்களை அன்போடு வரவேற்போம். வெல்கம் கேமி. ரொம்ப சந்தோஷம். சகோதரர் கேமி எங்களோட அன்பு தம்பி. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை அந்த விதை போட்டு வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த நிகழ்ச்சியினுடைய விதை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கேமி தான். இன்றைக்கி அவர் விட்டு சென்ற இடத்துல தான் எனக்கு இறைவன் இந்த வாய்ப்பு தந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு. அதனால் என்னுடைய சீனியர் இல்லை, இந்த கலாய்க்கிற வேலையாக இருக்கக்கூடாது, இங்கே வந்து டீஸ் பண்ணுற வேலையாக இருக்கக்கூடாது, ஐயா தயவு செஞ்சு. ஓகே, குட். இருந்தாலும் ரொம்ப அன்பான ஒரு சகோதரர். நான் நிகழ்ச்சி எடுத்து நடத்தும் பொழுது எனக்கு கொஞ்சம் சில சங்கடங்கள் இருந்துச்சு. சங்கடம்னா, இது எப்படா பண்ண போகிறோம், கேமி மாதிரி பண்ண முடியாது, எனக்கு என்னுடைய துணி வேறு, கேமியோட துணி வேறையே, எப்படி பண்ணுறதுன்னும் போது 2-3 ப்ரோக்ராம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கேமி. அண்ணா சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, நீங்கள் அந்த இதை அப்படியே ஃபாலோ
பண்ணுங்கள், நல்லா இருக்குங்கண்ணா, நீட்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினார். யூஸ்வலாக ஒரு ப்ரோக்ராம்லும் தள்ளி போனவங்க அடுத்த ப்ரோக்ராம் நடக்கிற அந்த ஆங்கருக்கு வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, நேரில் பார்க்கும்போதும் சரி, ஆனால் நல்லா செய்கிறீங்க, சூப்பராக இருக்குண்ணா, நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லுவார். அதனால் ஒரு நல்ல மனதுக்காரர் கேமி. வெள்ளை சட்டம் மட்டும் கிடையாதுங்க, அவர் மனசு ரொம்ப வெள்ளை. எனவே அவருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாம். வெல்கம் கேமி, உட்காருங்க கேமி. ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ளத்தில் அப்படியே அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு நிகழ்ச்சி இந்த சமூக மாற்றத்திற்கு, அதுவும் குறிப்பாக குழந்தை வளர்ப்பில், குழந்தைங்களுடைய அந்த நடத்தை மாற்றத்தில், அவரோட அறிவு வளர்ச்சியில், அவங்களோட ஆளுமை வளர்ச்சியில் இன்றைக்கு மிகப்பெரிய உதவி புரிஞ்சிட்ருக்கு. நிறைய பெற்றோர்கள், நிறைய ஆசிரியர்கள், ஆசிரியர்கள்னால் பள்ளி ஆசிரியர்களாக இருக்கட்டும், கல்லூரி பேராசிரியர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருமே அதை வந்து அப்படியே புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு எபிசோடு எடுத்துட்டா அந்த எபிசோடு எங்களுக்கு ஒரு பெரிய கோர்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, பயனுள்ள நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் 200 வாரங்களில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தங்களுடைய அனுபவங்களை பேச வந்திருக்கிற அன்பான இந்த பங்கேற்பாளர்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்து நாமளே வரவேற்றுருவோம். நீங்களே கைத்தட்டிங்க. ஸோ வெல்கம் 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 பேக். இல்லை, வெல்கம் பேக் டு த ஷோ. உண்மையிலே இதில் நிறைய பேர் வந்து ஒரு ஷோ மட்டும், ஒரு எபிசோட் மட்டும் இல்லை, நிறைய கண்டென்ட் பேசுறதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆர்வமாக வந்திருக்கிறீங்க. இதில் இன்னும் சிலர் வந்து இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றது கிடையாதுங்க. நான் வந்து எதுவும் கருத்து சொல்ல வரலைங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நான் பார்க்குறேன், இந்த நிகழ்ச்சி கற்றுத்தருகிற விஷயங்களை நான் அதிகமாக உள்வாங்கிறேன், அதை நான் வந்து என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்துகிறேன் அப்படின்ற அளவில் சில பேர் வந்திருக்கீங்க. அவங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் சிலர் இந்த நிகழ்ச்சி நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் இது இப்படிப்பட்ட நிகழ்ச்சியா அப்படின்றதுல நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்களே அன்போடு நாங்கள் வரவேற்றுக்கொள்கிறோம். அன்பான நேயர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அரம்சை. இந்த அரம்சையினுடைய 200 வாரங்களை கடந்து இப்போ நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். புதிய புதிய சிந்தனைகளோடு நாங்கள் பயணப்பட இருக்கிறோம். அதுக்கு ஒரு முன்னோட்டம், ஏற்கனவே பார்த்தது எல்லாத்தையுமே திரும்ப பேச போகிறோம். அதுக்கு முன்பாக நம்ம டாக்டர் இருந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்கள் டாக்டர், உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு டைம் உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஷோனுடைய மெயின் ஸ்பீக்கர் அப்படின்ற வகையில் உங்களுடைய அந்த ஃபில்ம் என்ன, எப்படி என்ன நினச்சிங்க? ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்லணுன்னா, ஃபாதர் ததேஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்ட்டு இருக்கோம், குழந்தை வளர்ப்பத்தின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஷில்பா. நாங்கள் எனக்கு எங்கள் ஆங்கர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வர முடியுமா, ஒரு மீட்டிங்க்கு உட்காரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே, அப்பப்போ பேச கூப்பிடுவாங்க இல்லைங்களா, ஏதோ ஒரு ஒன் டைம் மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு எபிசோட், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்கிற மைண்ட் செட்லேயே நான் வரல. ஸோ வந்து பேசும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், நீங்கள் எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை டாப்பிக்கா, ஒரு வாட்டி தானே பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வந்ததே ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை நமக்கு கொஞ்சம் டாபிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ டாபிக் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு டாபிக் லிஸ்ட் நான் போட்டுட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, சரி எப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மீடியாங்கிற ஐடியாவே இல்லை. ஐ ஹவ் கம் ஃப்ரம் வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. மெடிசன் தான் படிச்சிருக்கேன், கன்சல்டன்ட் சேம்பர் தான் தெரியும், செத்தோஸ்கோப், ஒரு சேர், ஒரு டேபிள், அதுதான் எனக்கு தெரியும். அதனால உள்ள ரூமுக்குள்ளே கொண்டு வந்து இங்கே உட்காருங்க, அங்கே உட்காருங்க, லைட் போடுங்க. எனக்கு அப்படியே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. என்ன ஃபாதர் சொல்கிறீங்க, தனியாகவே இப்படி உட்கார போகிற, இங்கே உட்கார சொல்கிறீங்களா, இப்படி லைட்டா, இத்தனை பேரா, இப்படியெல்லாம் பண்ணதே இல்லையா ஃபாதர் அப்படின்னு. என்ன ஃபாதர் கன்சல்டன்ட் சேம்பர்லேருந்து தூக்கி இப்படி ஸ்டூடியோ ரூமுக்குள்ளே போடுறீங்களே அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் திஸ் வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஷூட், ஒரு ஜஸ்ட் ஒரு செக் பண்ணலாம் அப்படின்னு. அப்போது கேமி வாஸ் தேர் தட் டைம். அப்புறம் இல்லை பார்த்துக்கலாம் டாக்டர், நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்ரிபடி கிவ் லாட் ஆஃப் சப்போர்ட். சரி ஓகே, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஃபர்ஸ்ட் டைம், நிறைய பேருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வி ஸ்டார்டட் த ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட் நாங்கள் எடுத்த ஒரு டாபிக்ங்கிற 200 எபிசோட்ஸ்லேயும் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. இட் வாஸ் கேஜெட்ஸ். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டாபிக். ஏன்னா அந்த டைமில் தான் மொபைல் எல்லாமே நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி அதுதான் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக எடுத்தோம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கேஜெட்டோ மொபைலுங்கிறது ஒரு எபிசோடில் எப்படி இருந்தாலும் வந்தே தீரும். அண்ட் 200 டைம்ஸ் இட் மஸ்ட் ஹவ் பீன் ரிப்பீட்டட். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டேங்கிற அந்த ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, எப்படி பேசுறது, என்ன பேசலாம், தமிழ் எனக்கு கரெக்டாக வருமா, நான் பார்ன் அண்ட் ப்ராட் அப் கர்நாடகா, எனக்கு அந்த ஃப்ளோ வராதே, நான் ஸ்டக் ஆனேன்னா கேமியை பார்த்துருவேன், கேமி அதுக்கப்புறம் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடிங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போச்சு. பட் இப்போ 200 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு
எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் லைக் ஐ எம் ஸோ ஹாப்பி, ரொம்ப ப்ரவுட் இங்கே இந்த இவ்வளோ தூரம் நம்மளால் கொண்டு வர முடிஞ்சுதே அப்படின்னு சொல்லி. அண்ட் இதுக்கு பிஹைண்டுங்கிறது கண்டிப்பாக நிறைய பேர், லாட் ஆஃப் பீப்புள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபாதர் ததேயுஸ், ஃபாதர் வின்சென்ட், கண்டிப்பாக கேமி ரொம்ப சப்போர்ட் இனிஷியலாக எனக்கு. லியோ நீங்களும் சரி, நம்ம எங்கேயா ஸ்டக் ஆனா கூட ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணிக்கலாம், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது when we are non-media person, நம்ம இதில் இல்லாத டைம், நமக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத டைமில் இட்ஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஆல் த கேமரா பீப்புள். முக்கியமாக நான் சொல்லணுங்கிறது என்னோட ஃபேமிலி, டெஃபினட்டாக என்னோட சன்ஸ். ஏன்னா நான் இங்கே உட்கார நாட் ஓன்லி ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ பேரண்ட் அப்படிங்கிறது அவங்க 2 பேர் தான். பிகாஸ் ஆஃப் தெம் நான் இங்கே இருக்கேன். ஸோ அவங்க 2 பேருக்கு நான் டெஃபினட்டாக தேங்க்ஸ். ஏன்னா ஒரு ஷூட்டுக்கு கூட நான் போகும்போது என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ஷூட் இருக்கு கண்ணா அப்படின்னு சொன்னாலே they will not disturb me, they will not call me, போயிட்டு வாங்க மம்மி அப்படின்னு அவங்க என்னை ஃப்ரீயாக விட்டுறனால தான் நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது. என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் டெஃபினட்டாக த்ரூ அவுட் ஹி இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட். எப்போவுமே நோன்னு சொன்னதே இல்லை, போயிட்டு வா பண்ணு அப்படின்னு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக டாக்டர் நீங்கள் வந்து இப்போ பேசுகிறத பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் எனக்கு நானும் ஆங்கராக கேமிட்டிருந்து சேஞ்சர் ஆகும்போது டாக்டர் உடனே என்னை கூப்பிட்டு சொன்ன ஒரே வார்த்தை, லியோ எனக்கு அந்தளவுக்கு தமிழ் வராது, ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் அப்பப்போ அப்படின்னாங்க. கடைசி வரைக்கும் நானும் பார்த்தேன், அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மேபி அரம்சை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தமிழ் மொழியை வந்து கற்றுக் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட ரொம்ப முக்கியமானது நான் ஆரம்பத்திலே சொன்னது, இந்த ப்ரோக்ராமை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறதுல 2 விஷயம். ஒன்று இந்த கண்டென்ட்டு, இன்னொன்று டாக்டருக்காக பார்க்குறாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், வாட் அபவுட் யுவர் காஸ்டியூம் சீக்ரெட் டாக்டர்? ஏதாவது தனியாக ஒரு காஸ்டியூமுக்குன்னு ஆளை வச்சுருக்கிறீங்களா என்ன? இப்போ எனக்கு புரியல. எனக்கு இதில் நிறைய பிரச்சனையும் இருக்குது வீட்டிலலாம், என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதை பற்றி. இதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எங்கள் அம்மாவுக்கு தான் தரணும். எங்கள் அம்மா தான் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அவங்க ஆக்சுவலாக ப்ரொஃபஸர் காலேஜில் இப்போ ரிட்டையர்டு. அவங்க ரொம்ப லைக் இன்னும் பார்த்து வாங்குவாங்க. இந்த சாரி இந்த ஷூட்டுக்கு நல்லாயிருக்கும், அவங்களுக்கு வாங்கினது சரி எனக்கு வாங்குறது சரி, ஜுவல்லரியும் பார்ப்பாங்க, இது நல்லாயிருக்கும். இப்போ போட்டது கூட பார்த்தீங்கன்னா இந்த சாரி அம்மா தான் வாங்கி கொடுத்தது, ஜுவல்லரி அவங்க தான் வாங்கி கொடுத்தது. காஸ்டியூம் டிசைனர் ஆகிட்டாங்க ஒரு ப்ரொஃபசர். ரொம்ப கேர் எடுத்து இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும். எனக்கு அவ்வளோ டைம் இல்லை இந்த, பட் ஷீ இஸ் நவ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாங்க. அது இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வர வீடியோ காலில் காமிச்சிட்டு தான் வந்தேன், மம்மி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மாம் தான். ஸோ தேங்க்யூ மம்மி. உண்மையாலுமே காஸ்டியூம் டிசைனர் ஒரு பெரிய லெஜெண்டரி ப்ரொஃபஸராக நீங்கள் இருந்திருப்பீங்க, இன்றைக்கி என்னடானா ஒரு காஸ்டியூம் டிசைனராக மாறிட்டீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அப்பப்போ கொஞ்சம் எங்களை எல்லாத்துக்குமே கொஞ்சம் அந்த டிப்ஸ்லாம் கொஞ்சம் கொடுங்க. தேங்க்யூ. ஓவர் டு கேமி. உண்மையிலேயே கேமிட்ட நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கேமிட்டே பேசிகிட்டு இருந்தோம்னா நிறைய பேசிகிட்டே இருப்பார், எபிசோட்ஸ் போயிட்டே இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதனோட ஆரம்ப நிலையிலேருந்து. பட் இனிஷியலாக இந்த 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 கான்செப்டை நீங்கள் கன்சீவ் பண்ணிங்கள, இதை இது உருவாக்கலாம் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது? இட் இஸ் ஆல் ஃபாதர் ததேயுஸ் தான். ஆரம்ப புள்ளிங்கிறது அவர் தான். அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்குது, வித்தியாசமாக எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னாங்க. வி ஹேட் ஒரு 10 தாட் ப்ராசஸ் இருந்தது. ஆனால் அதில் ஒன்று மட்டும் தனித்துவமாக இருந்தது. என்னென்னா, நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு செக்குலராக எல்லாரும் பார்க்கணும். இப்போ மாதா டிவிக்குள்ளே எல்லா ஆடியன்ஸையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாட் ப்ராசஸாக இருந்தது. நாட் ஜஸ்ட் ரிலீஜியஸ் ஓரியன்டாக கேத்தலிக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸையும் உள்ளே கொண்டு வரணும். அப்படிங்க போகும்போது இந்த பர்டிகுலர் தாட் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபாதரும் ஒன்றா சொன்னார், நானும் ஒன்றா சொன்னோம். 2 பேர்த்துக்கும் ஒரு பாயிண்டில் வந்து இதானது இந்த பேரண்டிங் தான் மீட் ஆனது. அண்ட் இதனால் இன்னொரு என்ன ஒரு பாசிட்டிவ்னா, நான் சொன்ன மாதிரி அதர் ஆடியன்ஸஸும் உள்ளே வருவாங்க. ஸோ மாதா டிவியோடைய வியூவர்ஷிப் கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இதில் எடுத்துக்கிட்டது என்னென்னா, பேரண்டிங் அப்படிங்க போகும்போது எதை பற்றி பேசலாம்னா சைக்காலஜி, சைல்டு சைக்காலஜி, அண்டர்ஸ்டாண்டிங் சைல்டு. ஒரு குழந்தையினுடைய மழலையிலேருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வந்து உடனேயே அங்கே நானும் ஃபாதர் இதை வந்து ஒரு டேபிள் உட்காந்து பேச போகும்போதே ஃபாதர் டக்குன்னு ஃபோன் எடுத்து, பிகாஸ் இது ஃபாதரோட மைண்டில் ஒரு 1.5 வருஷமாக ரன் ஆகிட்டு இருந்த ஒரு தாட் ப்ராசஸ்னார். இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லவும் ஃபாதருக்கு அவரோட தாட் ப்ராசஸ்லேருந்து மொத்தம் அப்படியே ஸ்பார்க் ஆகி இம்மீடியட்டாக டாக்டருக்கு அடித்தாங்க. டாக்டர் பக்கத்தில் தான் இருந்ததுனால ஒரு 1/2 hour டாக்டர் வந்துட்டாங்க. அதே டேபிளில் உட்காந்து டாக்டர் ஒரு டைரி வச்சுருந்தாங்க. அந்த டைரியில் கிரே கலர் டைரி, ஐ ரிமெம்பர் இட். அந்த டைரியில் அந்த ஸ்பாட்டில் 52 எபிசோடுக்கான டாபிக்ஸ் வந்து எழுதினாங்க. ஸோ இட் வாஸ் ஆல் எல்லாத்தோட மைண்ட்லேயும் ஏதோ ஒரு மூலையில் இது ஓடிக்கிட்டு இருந்திருக்கு, இப்படி ஒரு ப்ரோக்ராம் வரணும் அப்படிங்கிறது. அது அந்த நாளில் ஸ்பார்க் ஆகவும் எல்லாம் அப்படியே டப்புன்னு ஒரே நாளில் நடந்து முடிஞ்சது தான் அரம்சையினுடைய தொடக்கம். அப்போ பேர் வைக்கல,
அப்போ இன்னும் பேர் வைக்கல இல்லை கேமி, ஓகே. இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம். ஏன்னா இந்த பெயர் காரணம் என்ன ஸ்பெசிஃபிக்கான விஷயம் அப்படின்றத தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிற பங்கேற்பாளர்கள், நீங்கள் வந்து முதலாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வந்து தேர்ந்தெடுத்து இந்த தலைப்பு சம்பந்தமான பேசணும் அப்படின்னு சொல்லி உங்களை வரவழைக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? முதன்முறையாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வந்து கருத்து சொல்லணும், ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னும் போது அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன டாப்பிக்கில் பேசுங்கன்றதை சொல்லிட்டு தென் யூ கேன். நான் வந்து நியூலி மேரிட் கப்பல் எபிசோடுக்கு வந்திருந்தேன். நான் எப்பயுமே அரம்சை எப்படி பார்ப்பேன்னா, மாதா தொலைக்காட்சியில் எல்லா நிகழ்ச்சிக்கும் ஒரு மணிமகுடமாக பார்ப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி, போஸ்ட் பேரட்டம், போஸ்ட் கிராஜுவேட், ப்ரீ ஸ்கூல்ஸ், அந்த மாதிரி பல விதமான எல்லா தரப்பினருக்குமே வந்து மனநல ஆலோசனை, உடல்நல ஆலோசனை, ஸோ இந்த மாதிரி பல விழிப்புணர்வுகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வடிவத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க வாய்ப்புக்கு. அப்போது தலைப்பு என்னங்க ஃபாதர்னு கேட்டப்போ நியூலி மேரீட் அப்படி சொன்னாங்க. ஓகே, அப்போ எனக்கு 2 இயர்ஸ் ஆகிருந்தது. சரி, நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி நம்ம இருக்கோம் அப்படின்னு அப்படி பற்றி பேசுவாங்க போலன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்குலாம் கவிதையெல்லாம் எழுதிட்டு வந்தேன். சரி, நம்ம வந்து எபிசோடில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தப்ப ஆங்கர் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா, பேரண்ட் டு பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. என்னடா இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லையே, நம்மளே 2 இயர்ஸ் குழந்தை வேண்டான்ட்டு தான் ஓடிட்டுருக்கோம், இப்படி வந்து உட்கார வச்சுட்டாரேன்ட்டு மனசில் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் மேடம் சொன்ன கருத்துக்கள், இங்கே பேசப்பட்ட அந்த இதெல்லாம் பார்த்து சரி எவ்வளோ ஃபூலிஷாக நம்ம வந்து இந்த 2 இயர்ஸ் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் யார் என்கிட்ட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நான் வந்து குழந்தைய தள்ளி போடுறேன்னு என் காதில் கேட்டாலே இப்போ என்னால் கான்ஃபிடென்ட்டாக அது வேண்டாம், அது உடல் ரீதியானாலும் சரி, மன ரீதியாக, ஃபேமிலிக்குள்ளே எல்லாத்துக்குமே அது பிரச்சனையாகும்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை என்னால் ஏற்ற முடியுது. இப்போ எனக்கு 1 இயரில் ஒரு பாப்பா இருக்கா, நல்லா ஹாப்பியாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ அது 2 வருஷமா கவிதை எழுதிட்டு இருந்தீங்களோ? இது ஷோக்காக ஓகே, அங்கேயும் ஷோக்காக தான் இல்லை? ஓகே, வேற அப்புறம் அழகாக அவங்களுடைய கருத்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கம்மா. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த டீமை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேரண்டிங் அப்படின்னு வரும்போது இட்ஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்ட்டுன்னு வந்துட்டாலே இட்ஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ் தான். ஸோ இந்த எபிசோட் 200 அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம் அப்படின்றத மாதிரியே பேரண்டிங்கும் வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொன்ன ஒரு ஷோ. அதுவும் இல்லாமல் ஸோ வென் இட்ஸ் கம் டு மாதா டிவி, ரிலீஜியஸ் சம்மந்தமாகவும் இல்லாமல் அந்த ரிலீஜியஸுடைய இம்பேக்ட் என்ன, அது வந்து நீ சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து காட்டக்கூடிய ஒரு ஷோவாக தான் இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு டாக்டர். அண்ட் நான் வந்தப்போ அவர் தான் வந்து ஹோஸ்டாக இருந்தார். அண்ட் நான் வந்த ஷோ வந்து டாட்லர். எனக்கு அந்த டைமில் வந்து என்னோட பாப்பா செகண்ட் பேபி வந்து டாட்லராக இருந்தா, ஒரு எல்கேஜி அந்த டைமில் படிச்சுட்டு இருந்தா. ஸோ அந்த டைம்லேயுமே வந்து டாய்லெட் ட்ரைனிங் வந்து இட்ஸ் அ சேலஞ்ச் தான். ஸோ அது வந்து நான் இங்கே கற்றுக்கிட்டது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு அந்த பொம்பளை பிள்ளை அப்படின்னு வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நான் நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எடுத்துக்கலாம். பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோங்கன்னா அவங்க கொஞ்சம் பயம் இருக்குது. அதுவும் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ்வலாகவே வந்து நமக்கு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த ஒரு இதை வந்து நான் அந்த ஷோ மூலமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் டு த டீம், இந்த மாதிரி ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ஷோ பண்ணுறதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் ரிலீஜியன். ஓகே, தேங்க்யூ. அருமை. வேறு இந்த பக்கம் அப்படியே சார் எடுத்துகிட்டே இருப்ப பாருங்க, 2 எபிசோட் பேசுவார். எனது பெயர் முனைவர் கார்ட்டர் ஆரோக்கியராஜ், மைக்கேல் ஸ்கூலில் முதுகலை தமிழ் ஆசிரியருங்க. நான் என்னைய முதல்ல இந்த அரம்சை ப்ரோக்ராம் கூப்பிட்டப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா வகுப்பறையிலேயே நாங்கள் களமாடிட்டு இருந்தோம், இப்போ சின்ன திரைக்கு போகிறோமா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெருமையாகவும் இருந்தது. ஆனால் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இதில் வந்தோம். ஆனால் நீங்கள் எல்லாம் கொடுத்த ஊக்கம் வந்து எங்களுக்கு ரொம்பவுமே ஆனந்தமாக இருந்தது. அனைவருக்கும் பை சென்டானியல் எபிசோட் வாழ்த்துக்கள். ஓ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்படியே ஒரு கிஃப்டோட வந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் ரொம்ப நன்றி உங்களுடைய அந்த வெளிப்பாடுக்கு. சொல்லுங்கம்மா. என் பேர் சுஜிதா. நான் மனநல ஆலோசகராக பிஎஸ்ஜி மருத்துவமனையில் இருக்கேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு அசம்தா சிஸ்டர்னு சொல்லிட்டு பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்காங்க. அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது பேசுறியான்னு திடீர்னு கேட்டாங்க. நான் அப்போ தான் ஒரு ட்ராமா ஆக்ட் பண்ணி முடித்தேன் ஹாஸ்பிட்டலில் ப்ரோக்ராமில். குடிகார ஹஸ்பண்டாக ஆக்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்தோன்னே எனக்கு அது சொன்னோன்னே
அந்த ஆக்டர்லேருந்து வெளில வந்து அந்த போதையை தெளிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸு, நிறைய பப்ளிக் பிளேசஸ்லலாம் பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு மீடியா ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி, அது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ன பேசணும்னு தெரியாமல் தான் வந்தேன். ஸோ நான் பேசின டாபிக் என்னென்னா எஃபெக்ட் ஆன் பேரண்ட்ஸ் மென்டல் ஹெல்த். அது தாய்மார்களோட பேரண்ட்ஸோட மனநலம் எப்படி அவங்களோட குழந்தைங்கள பாதிக்குதுங்கிற தலைப்பில் தான் பேசியிருந்தேன். என் கூட 4 ப்ரொஃபஷனல்ஸ் பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க கூட நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்க்குற கேசஸ் வந்து ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் May 8 நான் இந்த ப்ரோக்ராம் வந்தேன் ஃபஸ்ட் ஆஃப்டர்நூன் 1:30 ஷோக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் கேசஸ் பார்க்குற விதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. தேங்க்ஸ் டு டாக்டர் ஷில்பா மேம், அந்த டீம், என்னோட HOD டாக்டர் அனுஜா பணிக்கருக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நேயர்களே, நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. பங்கேற்பாளர்கள், பயனடைந்தவர்கள், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்கன்னு நிறைய பேர் அரங்கம் நிறைந்திருக்கிறாங்க. டாக்டர் கேமி இன்னுமாக நிறைய விஷயங்களை பேசுவதற்கு நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். வேறு வழியே இல்லை. இத்துடன் இந்த எபிசோடை நம்ம முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அரம்சை மணிமகுடம், அரம்சை என் வாழ்வின் திருப்புமுனை, அரம்சை அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து ஒரு டேக்லைன் மாதிரி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு விஷயம் பேச 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 மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு அற்புதமான உன்னத நிகழ்ச்சியாக அரம்சை இருக்குதே அப்படின்னு நேயர்களாகி நீங்கள் இதை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுட்டே இருப்பீங்க. கவலையப்படாதீங்க, தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்கன்றத நீங்களும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளார அசைப்போடுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 200 வாரங்களை கடந்து போகிற அந்த அரம்சை நிகழ்ச்சியில் பழைய நிகழ்ச்சிகள்லாம் பார்க்க முடியலையேன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா கவலையப்படாதீங்க. நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் யூடியூப் சேனல்லையும் அந்த நிகழ்ச்சிகள் இருக்குது. அதே போல் நமது மாதா தொலைக்காட்சியிலையும் அந்த நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க. போய் ஜாலியாக உட்காந்து பாருங்கள். டாக்டர்கிட்ட நாங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். உங்களுடைய பிரச்சனைக்கு தேவை எங்கேயும் போவானா, நம்ம அரம்சை நிகழ்ச்சியில் அந்த குறிப்பிட்ட தலைப்பு எடுத்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை.